ஓகே கைஸ், நம்ம வந்து லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் ரிவீல் பண்ணிட்டேன். Asus A15 தான் வாங்கியிருந்தேன், டஃப் கேமிங். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் அந்த லேப்டாப் வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ கேம் விளாட்றக்கும் எடிட்டிங் பர்பஸ் அப்புறம் டிசைனிங் பர்பஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். Asus பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, அதில் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதாவது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. சரி வாங்க, இந்த டப்பாவோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் இன்னொரு டீட்டெயில்ஸ், அப்புறம் முன்னாடி Asus டஃப் கேமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சூட்கேஸ் பொட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரியே தான் இருக்குது. அஸ்டசல் நல்லா பாக்ஸியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இதோட பாக்ஸுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த லேப்டாப் வந்து ஆல்ரெடி ஷோரூம்லேயே வந்து எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி ரன் ஆகுது, ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்க பேக் பண்ணி டேப் பண்ணி ஒட்டி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே இன்னொரு டேப் ஒட்டி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு மவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா மவுஸ் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. இதுக்கு வந்து நான் 500 rupees பே பண்ணியிருந்தேன். ஓகே வாங்க கைஸ், அன்பாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை, வெளியே மவுஸ் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கு. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வந்து எந்தெந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது, செல்லு எப்படி போடணும் அப்படின்ட்டு நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் மவுஸ் மாதிரி தான். அதாவது நார்மலாக நம்ம ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மவுஸ் மாதிரி தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்புறம் பேட்ரி வழக்கம் போல், அதுக்கப்புறம் அந்த சிப்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல, நானே இப்போது பிகினரில் தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் வந்து தரேன் இந்த லேப்டாப் பற்றி. ஸோ பார்ப்போம் எப்படி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க, இப்போ லேப்டாப் வந்து நம்ம போவோம். ஓகே, நம்ம லேப்டாப் இப்போ வெளியே எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேப்டாப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டப்பாக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் Asus டஃப் கேமிங்னு போட்டு ஒரு எலிமருந்து சீட்டு இருக்குது. ஓகே, நான் தரகலாக வச்சு திறக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், தரகலாக தான் இருக்குது. ஓகே, நேராக வச்சாச்சு. ஸோ யூசர் கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு, இந்த மாதிரி நிறையா பேப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி தான் நம்ம படித்து பார்க்க போகிறதில்ல, அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இது QR கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர். இது எதுக்குன்ட்டு எனக்கும் தெரியல. பட் நம்ம ஃபோனில் வந்து சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு AI மூலிமா நம்ம வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை நானும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா டேரெக்டாக நான் வந்து ஷோரூமுக்கு தான் வந்து கால் பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது எந்த லேப்டாப்ஸும். சரி வாங்க கைஸ், இது டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பேசியே. இப்போ வந்து இந்த டப்பாவை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சில புக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் மேலே திறந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டப்பாக்குள்ளே டப்பா திறந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சைடில் திறந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 3 pin ப்ளக்கோட அந்த கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தூக்கி இப்போ ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடாப்டரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பாக்ஸோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 volt 9 amps 180 watts. நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. இதில் நம்ம ப்ளக்இன் பண்ணிகிட்டே பவர் வந்து ப்ளக்இன் பண்ணிகிட்டே கேம் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணி லேப்டாப்புக்கு வருவோம் இப்போது. ஓகே, நம்ம தூக்கி ஓரமாக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடியில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி வச்சு விட்டாங்க. ஸோ வாங்க இது மாட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாற்றங்களே கொஞ்சம் பொறுமை வேணும் போல், என் அவசரத்துக்கு இது மாட்ட முடியல சீக்கிரமாக. ஓகே, இப்படியோ மாட்டியாச்சு, போதும். இனி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த டப்பாவை போட்டு தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே வச்சு லேப்டாப் பார்த்துருவோமா. சரி வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லேப்டாப் வந்து அந்த கவருக்குள்ளே இருக்குது. நான் இப்போ வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. லுக் வைஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த Asusங்கிற லோகோ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. க்ளாஸியான ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே மின்னுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து RGB கீபோர்ட்ஸோடு தான் நமக்கு வந்து தராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸுக்கு வந்து
பவர் கனெக்ஷன் ஆன் பண்ணி விட்டு மவுஸ் மூலிமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பு. ஏன்னா டச் பேடில் ஒவ்வொரு டைம் தள்ளி இது பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும். ஸோ அதனால் மவுஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இதில் வந்து சவுண்டு இந்த டிக் டிக்னு வர சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா மவுஸில், அதில் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் கம்மியாக கேட்குது. அந்த சவுண்ட் கேட்குறது நல்லா இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னா RGB கீபோர்ட்ஸில் வந்து லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதோட போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து USB போர்ட் இருக்குது. அப்புறம் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஹோல்ஸு. அதுக்கப்புறம் இதோட பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஹெட்ஃபோனுக்கு வந்து ஒரு காரோட டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறித்தனமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் பவர் கொடுக்குறதுக்கான அந்த ஸ்லாட்டு, அப்புறம் நமக்கு தெரியும் இல்லைங்களா HDMI கீ, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இதோட RGB கீபோர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உண்மையிலுமே தரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இதெல்லாம் நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே எந்த குறையும் இல்லை. அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 500 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு, அது இல்லாமல் 16 GB ரேம் இருக்குது. அடுத்து AMD Ryzen 7 வந்து நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு இந்த கம்ப்யூட்டரு. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15.6 ஃபுல் HD ப்ளஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கிடைக்கிது. ஸோ கிளாரிட்டி வைஸ் கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக தான் இருக்குது. வாங்க வீடியோவை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து வீடியோ வந்து என்னால் வந்து 4K சப்போர்ட் வரைக்கும் யூடியூப்பில் என்னால் ப்ளே பண்ண முடியுது, எந்த வித தடங்களும் இல்லாமல். ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கிளாரிட்டி வந்து சொல்லவே வாய்ப்பில்லை. அதாவது அந்தளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கிளாரிட்டி. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கிளாரிட்டி வைஸ் குறைய சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நான் 4K தான் ப்ளே பண்ணியிருக்கேன். கிளாரிட்டி வைஸ் சும்மா நாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏசூஸ் வந்து. அப்புறம் வந்து இதில் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து 48 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ரி 3 செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா DTS சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டி வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை வந்து உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ DTS ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே தெரியும். நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்குடைய மூடுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கேட்டு வச்சு ரசிச்சுக்கலாம். சவுண்ட் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக இருக்குது. ஹெட்ஃபோன்லாம் போட்டு கேட்டிங்கன்னா வேறு லெவல் தான். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வீடியோ பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு வீடியோவை வந்து 1080pயில் தான் டவுன்லோட் பண்ண முடியுது. இது மூவிஸ் வந்து நான் 4Kயில் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா சில வெப்சைட்ஸ் மூலிமா எனக்கு வந்து வீடியோஸ் முன்னாடி போயிடுது, ஆடியோ பின்னாடி வருது, இல்லைனா இது அப்படியே உல்ட்டாவே நடக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன்னு தெரியல. சப்போஸ் அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இது முக்கியமாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லேப்டாப் தானே. ஸோ கேமிங்க்கு வந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே சொல்கிறதுக்கு விளாட்றது சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில டைமில் எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் நான் கேம் விளாண்டுருக்கும் போது என் ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிற ஷார்ட்கட் கீ வச்சுருந்தாங்காட்டிக்கு அதை வச்சு அது ஆப்ஷன் மட்டும்தான் காமிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு கேம் விளாண்டுருக்கும் போது. அதை மட்டும் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி மறுபடியும் லேப்டாப் ரன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து Asphalt 8 தான் நான் வந்து ஏற்றிருக்கேன். இது மட்டும்தான் எனக்கு ஓசியில் கிடச்சிது, மற்றெல்லாம் காசு கேட்குறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸில் வச்சு நம்மளால் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியுது. அதோட விசுவல்ஸும் சரி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. கிளாரிட்டி வைஸ் சூப்பர் தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவுமே வந்து இதில் வந்து பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் விளாண்டு பார்க்கும்போது உண்மையிலுமே தரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான விஷுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இதோட நம்மளோட வீடியோ வந்து முடிவுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துட்டேன். அந்த அளவுக்குலாம் பெரிய அன்பாக்ஸர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொன்னேன். அதே மாதிரி இதோட லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 66,000க்கு நான் வாங்கினேன்.
அப்புறம் பேக் வந்து இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கானது தரேன். பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஏசூஸ் டஃப் கேமிங்னு போட்டு ஒரு லேப்டாப் பேகு தான், மற்றபடி எதுவும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ என்ன போட போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஹிண்ட்ஸாக வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போஸ்ட் போடுவேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக தட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஹோப்பு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம 3D பிரிண்டிங் சம்மந்தமாக தான் நமக்கு வரப்போகுது நம்மளோட வீடியோஸ். ஸோ டாட்டா, பை பாய், ஐ see you in the next video. நீ வேற யாருக்கிட்டையாவது இதை பண்ணியிருந்தேன்னா நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். நீ யாருக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு யாருக்கிட்ட? எவ்வளோ ஒருத்தங்கிட்ட கார் தூக்குன. நீ கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல.